விஷ்ணு பிரம்மா ஐயா கடவுள் பூமியில் இறங்கி விவசாயத்தை சாப்பிடுங்கடா மானிட பயகளா ஆணும் பெண்ணும் அப்படின்னு கொடுத்தாரு. இது உலக நாடே விளைஞ்சி வருதா, பூரா திரிச்சு பாக்கெட்டு போட்டு விற்று பூரா பூமியை பாழாக்குதான். விளையிற பொருளை விளைஞ்சதை அப்படியே கூறாக விற்று கூறாக அடித்து பில்டிங்கை கட்டி மில்லு தொழிற்சாலை கட்டி பாழாக்குதான். அப்போ இவனுக்கு என்ன நோய் விடணும்? இந்த செம்மத்தில் மூளை அதை வேலை செய்தா. அப்போ இந்த தூத்துக்குடி உப்பு இப்போ இருந்து பார்க்காரு ஐயா. இந்த டைம் கணக்கு போடல, தூத்துக்குடியை பூரா கண்ணால் கசக்குதார். அப்படியே அந்த பவரை ஏற்றுதார். தூத்துக்குடி ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி அப்படியே முடிப்பார். ஏற்கனவே ஏட்டில் எழுதின கணக்கு இதுதான் கடைசி அத்தியாய கணக்கு ஐயா. அப்போ ஏட்டில் எழுதையில முன்னாடி விஸ்வாமித்திரர் கேட்டிருக்கான், எங்களுக்கே தெரியாது. இப்போ ஓலைச்சோட எழுதி தூக்கி போடுதார். என்ன உப்பு கணக்கு எழுதி ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கையில், இல்லே 7 செம்மோ என்னை படிச்சிருவான், பூமியை அழிச்சிருவான், நான் பூமியை விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடா மானிட பிறவி அப்படின்னு தான் ஏட்டில் எழுதியிருக்கேன். நான் டைரக்டராக அழிக்க விடலடா, அழிக்க கொடுக்கலடா அப்படின்னு அந்த கணக்கை எழுதையில் இவ்வளோ மோசம் வருமா 7 செம்மத்துக்கு அப்புறம் அப்படின்னு அவன் விஸ்வாமித்திரர் கேள்வி. புரியுதா? நீதி அரசர் கடவுள்கிட்ட கேள்வி கேட்கான் விஸ்வாமித்திரர். புரியுதாடா? கன்னியாகுமரி, அதான் கன்னியாகுமரி டு உள்ள 75 கிலோமீட்ரு நீதி அரசர் ஐயா ஆண்டதுடா. இல்லை முட்டியாப்பேல 7 செம்மத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும். இப்போ அந்த உப்பில் கணக்கு எடுப்பேன் அப்படின்னு அப்போ அந்த பவரை பூரா, அந்த பவரை யார்ட்டையும் காட்ட மாட்டார், பவரை சொல்ல மாட்டார். இந்த பவர் 7 செம்மத்தில் நான் விடுவேன், இந்த உப்பை போட்டு சாப்பிடுவான். சோறு, கறி, மீன், உயிர் போலி என்னென்ன உப்பு சேர்க்கணுமோ அனைத்தும் உப்பு சேர்த்து சாப்பிடுவான். அவனுடைய இறப்பெட்டிக்கு நான் போட்டேன், மண்டை மூளையை நான் போடுவேன், அடுத்தாப்பில் காது 2 காது செவிகளை போடுவேன், அடுத்தாப்பில் நாக்கு உப்பு இறைச்சி திங்கான்ல உயிர் பலி சாப்பிட்டு அந்த நாக்குக்கும் இந்த காது 2 மூளைக்கு எல்லாம் அரிச்சு எடுத்துக்க விடுவேண்டா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பயே போட்ட கணக்கு, அவர் பட்டியல் போட்ட கணக்கு, ஏட்டில் எழுதின கணக்கு. இப்போ இந்த உப்பு கணக்கு எடுத்த உடனே உலக நாடே அவனுடைய தண்ணியை குடிச்சிட்டு கீழே இறக்குதான்ல குழாய், அந்த குழாய் ரப்பர் மாதிரி அப்படியே ஊதி பலூன் மாதிரி ஊத விடுவார். அப்படியே ஊதி தூக்கி, ஏண்டா 2 வாயால் பேசி அசிங்கம் பண்ணுத, மூக்கு மணந்து நக்குத, கண் பார்வையில் எங்கெங்கே ஓட்டணும், எங்கெங்கே எழுதணும், எங்கெங்கே அசிங்கம் பண்ணணும்னு கண் பார்வையில் பண்ணுத, 2 கையை வச்சு எங்கே தேய்க்கணும், எங்கே நக்கணும், எங்கே அந்த பேப்பரை சொருவணும், அப்போ அனைத்தும் இந்த 2 கையை வச்சு அசிங்கம் பண்ணிட்டேன். அடுத்தாப்புல 2 காலாக ஓடுதான் பாடுதான், 2 காலாக பூரா மிஷின் தயார் செய்த 2 காலை வச்சு மிதித்து வட்டக்கண்டாவை சுற்றி போகிற ஒரு மானிட பிறவிக்கு எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காரு பார்த்துக்கோடா. ஓதம்னா என்னன்னு தெரியுதா? நீ தண்ணி குடித்து கீழே பம்பு இறக்குதில்ல, பப்ளிக்காக போடக்கூடாதா கடவுளில். ஆனால் கடவுள் படைத்த பாக்ஸை கணக்கு விடுதார். நீதிமன்ற கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா, ஏன்னா கோர்ட்ஸில் தப்பாக கணக்கு கடவுள் விட மாட்டார். அனைத்தும் ஆணை பெண்ணை படைச்சிருக்கார் உலக நாடு, கணக்கு கொடுக்கணும்ல. அதனால் அவன் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கடவுள் கொடுக்கார். இதுதான் தண்டனை. உப்பு சாப்பிட்டு இறைச்சி அவன் ஓடுவான், ஆடுவான், பாடுவான். அடுத்தாப்புல அவனுடைய வெதர் வீங்கும், பலூன் மாதிரி வீங்கையில் அந்த நோய் விடுவார். அந்த நோய் எடுத்து பார்த்துட்டாரு, அந்த டைம் பார்ப்பார். ஆணுக்கு இந்த வெதரை வீங்க விடுவார், வீங்கி போவோம். ஏன்னா ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து சாப்பிடுதான்லப்பா, எல்லாம் வனவளங்க சட்டம் உள்ளே இருக்கா. அப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான், அந்த பாவத்தை செஞ்ச பாவத்துக்கு திருப்பி. இதுதான் கணக்கு. விஷ்ணு பிரம்மா நாங்களே திணறுதோம். இவர் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் எழுதி தூக்கி போட்டுருந்தாரு. அதை மாதிரி கணக்கு தப்பு செஞ்சுட்டு மூடி மறைச்சி ஆணும் பெண்ணும் போகிற, மேலே கீழே எங்கே மறைக்கணும் மறைச்சி போகிற. நாக்கு கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, மூக்கு கொடுத்துருக்காரு, கை கால் கொடுத்துருக்காரு. அப்போ சுத்தமாக போகணுமா போகண்டாமா? அனைத்தும் தப்பு. சென்னை பார், டெல்லி பார், ஊடாலப்பட்ட நாடு பார். ஊடாலப்பட்ட நாடு கொஞ்சம் 20 நாடு கொஞ்சம் அமைதியாக போகிறான், என்னென்னே தெரியல. ஐயா உட்காந்துட்டாரு. இப்போ இது வேறு வெதர் வேறு வீங்க விடுவோங்காரு, ஐயையோ கொன்றுவார் அப்படின்னு ஊடாலப்பட்ட நாடு சிந்தனை எடுப்பான். இந்த தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டான்.
வீங்கினா வீங்கட்டும், நாங்கள் தூக்கி போட்டு போகிறோம்னு இவன் சொல்லுவான். ஆனால் அவனுடைய பொண்டாட்டிமார்களுக்கு அந்த கெருப்பை அந்த உப்பு அரிக்கும். அரித்து அப்படியே நீரா சர்ரு சர்ருன்னு வடியலை. அப்போ தான் இவனுக்கு சுண்டம் அரசியல்வாதிக்கு, ஆணுக்கு. புரியுதா? ஆண் அரசியல்வாதி. உடனோட கணக்கு தப்புச்சியாதியடா மனித பிறவி. இப்போ கணக்கு, இப்போ உப்புக்கு இன்ஜெக்ஷன் போட்டார். சனியை கூப்பிட்டு போடுறா, போட்டு காலையில் 4 to 5, 5 to சாயந்தரம் 5 to வரைக்கும் உட்காந்து லோடு வெளிநாடு உள்நாடு எல்லா நாட்டுக்கும் உப்பு போவோம். ஊசி இன்ஜெக்ஷன் வந்ததை தட்டி விட்றா அப்படின்ட்டார். டாக்டர் ஆணும் பெண்ணும் புரிஞ்சிக்கோ. புரியுதா? வீங்க விடுவார் கீழே, பெண்ணுக்கு இப்படி போயிடும். அதை புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம்.